அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. இளைஞரை தாக்கியது ஏன் என்றும் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை காவல்துறை தாக்கியது ஏன் என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. உயிரிழந்த இளைஞர் தீவிரவாதியா? காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. உயர்நீதிமன்ற கிளை என்ன கேள்வி எழுப்பியிருக்குன்னா, உயிரிழந்த இளைஞர் என்ன தீவிரவாதியா, அவரை தாக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விகளை காட்டமாக நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை காவல்துறை தாக்கியது ஏன் என்று உயர்நீதிமன்ற கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞரை காவல்துறை தாக்கியது ஏன் என்றும் கடுமையான தன்னுடைய கண்டனங்களையும் தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. அதை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். நீதிமன்றம் உயர்நீதிமன்ற கிளை காட்டமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. அவர் என்ன தீவிரவாதியா, இந்த அளவுக்கு தாக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கோவிலில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்த இளைஞர் அஜித்குமார் என்பவரை வழக்கு ஒன்றில் விசாரணைக்காக அழைத்து சென்ற தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதில் கொடூரமாக சித்திரவதை செய்து தாக்கியதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தானாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என கூறி வழக்கறிஞர் ராஜராஜன், மாரிஸ்குமார், அதே போன்ற அருண் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவானது நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் மரிய கிளாட் அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பு குற்றவியல் வழக்கறிஞரிடம் 24 லாக்அப் டெஸ்டுகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது குறித்தான விவரம் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞர் என்ன தீவிரவாதியா, அவரை தூக்கிட்டு போய் அடித்து கொலை செய்துள்ளார்கள் எனவும் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண வழக்கில் கைது செய்யப்பட்ட நபரை அவரிடம் எந்த ஆயுதமும் இல்லாத பட்சத்தில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தியுள்ளது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அரசு தரப்பில் பதிலளிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் மனுதாரர் மனுவாக பதிவு செய்யுங்கள், நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் எனவும் கூட நாளை வழக்கை பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த அஜித்குமார் உயிரிழப்பு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வழக்கு புகார் அளிக்கப்பட்ட பின்பாக எதற்காக தனிப்படை காவல்துறையினரால் எடுக்கப்பட்டது? சாதாரணமாக திருட்டு வழக்காக இருந்தால் வழக்கு பதிவு செய்திருக்கலாம், அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் கூட கைது செய்து நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தியிருக்கலாம். ஆனால் இதுபோன்று தனிப்படை காவல்துறையினர் தொடர்ந்து அவரை தனியாக அழைத்து சென்று சட்டவிரோதமாக விசாரணை என்ற பெயரில் கொலை செய்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்தான பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் உயர் நீதிமன்றமும் கூட கடுமையான ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். கொலை செய்ய வந்த உயிரிழந்த இளைஞர் என்ன தீவிரவாதியா, அவர் ஒருவேளை காவல்துறையினரை தாக்க ஆயுதங்களோடு வந்திருந்தால் கூட இது போன்று அவரை அடுத்து தாக்குதல் நடத்தி நீங்கள் விசாரணை நடத்தியிருக்கலாம். ஆனால் இதுபோன்று அந்த இளைஞர் எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளாத நிலையில் அவரை அழைத்து சென்று தனியாக விசாரணை செய்து இதுபோன்று உயிரிழக்கும் வகையில் ஏன் நடந்து கொண்டீர்கள் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை இந்த வழக்கு விசாரணையும் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.